ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சுகி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது ஒரு நாள் காலையில் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். வெளியே கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எங்கள் வீட்டில் காலையில் ஒரு 8 மணி வரைக்கும் இப்படி தான் வெயில் அடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். எங்கள் பக்கத்து வீட்டிலலாம் முதல்ல கோலம் போட்டுருவாங்க, நேரமே கோலம் போடுவாங்க. ஒரு அம்மா 5 மணிக்கு கோலம் போடுவாங்க, ஒரு அக்கா 6 மணிக்கு கோலம் போடுவாங்க. 2 பேரும் முடிச்சதுக்கப்புறம் 3வது தான் நான் கோலம் போடுறது. 3 பேரும் கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் நாங்கள் இருக்கிற இடம். இப்படி தான் வீடு லைனாக இருக்கும். இன்றைக்கி நான் புள்ளி வச்ச கோலம் தான் போட போகிறேன். அப்படியே 11 புள்ளியில் ஸ்டார்ட் ஆகி 9, 7 அப்படியே 1ல் முடியும். இன்றைக்கி நான் பிறந்த அன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் அதை சொல்கிறேன். நீங்கள் பிறந்த அன்னைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கும். சொல்லியிருப்பாங்க, நீ பிறந்த அன்னைக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு. அது என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் அம்மாவுக்கு ஒரு 18 வயசில் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் 5-6 வருஷமாகவே குழந்தை இல்லாமல் இருந்தது. எங்கள் பெரியம்மாவோட பிள்ளைங்க, எங்கள் அக்காவும் எங்கள் அண்ணன் அவங்கள வளர்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவோட அக்கா தான் அவங்க. எங்கள் பெரியம்மாவுக்கு 4 பிள்ளைங்க. அதனால எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருக்கும். முதல்ல எங்கள் அண்ணனை வளர்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அக்காவை வளர்த்துட்டு இருந்தாங்க. காலையிலே தூக்கிட்டு வந்துடுவாங்களாம். எங்கள் வீட்டில் தான் ஃபுல்லாக இருப்பாங்க. நைட்டு கொண்டு கொடுத்துருவாங்க. எங்கள் அம்மா ஒரு நாள் வேறு ஏதோ பிரச்சனைக்காக நாட்டு வைத்தியர்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள பார்க்குறதுக்காக எங்கள் பாட்டி கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அந்த வைத்தியர் கேட்டிருக்கிறாரு, எப்போ கல்யாணம் ஆச்சு, குழந்தை இருக்கா அப்படின்னு. எங்கள் அம்மா குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னதும் அவர் என்ன பிரச்சனைக்கு போனாங்களோ அதுக்கு மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னொரு மருந்தும் கொடுத்துருக்கிறாரு. இந்த மருந்தையும் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி. அந்த மருந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா குழந்தை உண்டாயிருக்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அது தெரியவே இல்லை. ஏன்னா ரெகுலராக எங்கள் அம்மாவுக்கு இந்த பீரியட் இருக்காதான். அதனால் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. இது நம்ம சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு 3 மாதம்லாம் இருக்கும்போது எங்கள் பெரியம்மா பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க, நீ ஏதோ வித்தியாசமாக இருக்கிற, ஆளே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இருந்த வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே வயல் தான். வயல்னால் நெல் போட்டிருப்பாங்க. அந்த நெல்லெல்லாம் விளைஞ்சி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாசனை எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த நெல்லை பச்சையாகவே போய் உருவி எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது உள்ளே இருக்கிறது எல்லாமே பச்சரிசி தானே. பச்சரிசி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 4 மாதம் ஆயிடுச்சு. என்ன இப்படி பச்சையாக அரிசி சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டிக்கிட்டலாம் சொல்லியிருக்கிறாங்க. இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு 4.5 மாதம் ஆகும்போது வயிற்றில் ஏதோ பட்டாம்பூச்சி மாதிரி துடிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்போ எங்கள் அம்மா சொல்லுவோம், இதுக்கு மேலே விட்டு வைக்க முடியாது அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. எங்கள் பாட்டி, எங்கள் பெரியம்மா எல்லாம் சேர்ந்து. அங்கே போய் பார்த்தா குழந்தை உருவாகி ஒரு கிட்டத்தட்ட 5 மாதம் நெருங்க போகுது. 4.5 மாதம் ஆயிடுச்சு. என்னம்மா இப்படி தெரியாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே டேப்லெட்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க. இது எங்கள் அண்ணன் பிறந்த கதை. எனக்கு ஒரே ஒரு அண்ணன் தான். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு 2.5 வயசு ஆகும்போது நான் மறுபடியும் பிறக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. அங்கே செக் பண்ணிவிட்டு சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு 2 வாரத்தில் குழந்தை பிறக்கும். அதனால் அந்த 2 வாரம் நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டாம், இங்கே ஹாஸ்பிட்டல்லே தங்கி இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தங்கி இருக்கிறதுனா எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. எங்கள் அண்ணன் 2.5 வயசு சின்ன பிள்ளை. அதனால் எங்கள் அப்பா எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்க முடியல. ஏன்னா சின்ன பிள்ளை அப்படிங்கிறதுனால எங்கள் அண்ணனை ரொம்ப தேடி இருக்குது, கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால் அடுத்த நாள் எங்கள் அப்பா பார்க்க வரும்போது அங்கே சொல்லிட்டாங்க, நான் இருக்கல, நான் வீட்டுக்கு போகிறேன், வலி வந்ததுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றேன் அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிற நர்ஸெல்லாம், இதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, நீங்கள் சைன் போட்டு கொடுத்துட்டு போங்க, நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சைன் போடுறேன், நானே இதை முடிவெடுத்து போகிறேன் அப்படின்னு சைன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் அம்மா போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னும் 2 வாரம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த அன்னைக்கு நல்ல கருவாட்டு குழம்பா வச்சுருக்கிறாங்க. கருவாட்டு குழம்பு முன்னாடிலாம் மண் சட்டியில் தானே வைப்பாங்க. அந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சு எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கு வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் அப்பா சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்குறாங்க. எங்கள் அம்மா சாப்பாடு போட்டுட்டு கருவாட்டு குழம்புலாம் ஊற்றி கொடுத்துட்டு வலி தொடங்கவும் எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் அப்பா சரி நான் சொல்கிறேன், உங்கள் அக்காவை கூப்பிட்டு வரேன், அம்மாவை கூப்பிட்டு வரேன், நான் சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. எல்லோரும் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, எங்கள் பெரியம்மா, எங்கள் பாட்டி எல்லாமே. எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு 2வது மறுபடியும் சாப்பாடு கேட்டு மறுபடியும் தொடங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு போல். இந்த மண் சட்டி தானே, அந்த குழம்ப ஊற்றிட்டு 2வது அடுப்பில் கொண்டு போடுறதுக்கு சட்டியை கொண்டு போனவங்க அப்படியே அடுப்பில் போடாமல் ரொம்ப கோவத்தில் எங்கள் அப்பா எந்திரிச்சு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கோவத்துலேயும் வலியிலையும் அந்த சட்டியை அப்படியே கீழே போட்டு உடச்சிட்டாங்களாம். உடச்சதுக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு, ஓ வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு போல், இதுக்கு மேலே உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எந்திரிச்சு எங்கள் பெரியம்மாவை கூட்ட போயிருக்கிறாங்க. எங்கள் பெரியம்மா எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா, அப்புறம் எங்கள் அண்ணன் எல்லாரையும் சேர்த்து, அப்போல்லாம் டாக்ஸி தான் பிடிக்கணும், ஊருக்கு ஒரே ஒரு டாக்ஸி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டாக்ஸியை பிடிச்சி அனுப்பி விட்ருக்குறாங்க.
அன்னைக்கு வந்து டிசம்பர் 1 ரொம்ப மழை, பயங்கரமான மழை. டிசம்பர் 1 வந்து நல்ல குளிர். அதோட எங்கள் ஊர் கன்னியாகுமரி நாகர்கோவிலில் வந்து ஒரு கோயிலில் வந்து பயங்கரமான திருவிழா இருக்கும். சவேரியார் கோயில்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நல்ல திருவிழா, நல்ல கூட்டமாக இருக்கும். அதனால டிராஃபிக் இருக்கும். இந்த பஸ்ஸு வண்டி எல்லாத்தையும் வேறு ரூட்டில் மாற்றி விட்டுருப்பாங்க. சீக்கிரமாக போகணும், வேகமாக போயிட்டு இருக்கும்போது நல்ல மழை. இதில் வந்து ரூட்டெல்லாம் மாற்றி விட்டதுனால ரொம்ப சுற்றி தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போய் சேர்றதுக்கே. அங்கே போனால் ராத்திரி நேரம் எல்லாருமே பரபரப்பாயிட்டாங்க. உடனே குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு. ஆனால் எங்கள் அப்பா கிட்ட வந்து ஒரு ஃபார்ம் வாங்கி அதில் ஃபில் பண்ணி சைன் போட்டுட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டெலிவரி பார்க்க முடியும். அங்கே ஃப்ரெண்டில் போய் அந்த ஃபார்மை வாங்கி சைன் போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் அப்பா அதுக்காக வேக வேகமாக போயிருக்கிறாங்க. ஃபார்மை வாங்கிட்டு எல்லாம் எழுதிட்டு திரும்ப சைன் போட்டு கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ளே அந்த பார்த்தா அந்த பெட்டில் வந்து எங்கள் பாட்டி சிரிச்சிட்டு வேற ஒரு குழந்தைய கையில் வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்களாம். அது வந்து ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அதை வாங்கிட்டு இங்கே வரதுக்கு எல்லாமே கொஞ்சம் தூரம் இருக்கும். அதனால கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும். இங்கே வந்ததும் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் பாட்டியை பார்த்து நல்ல கோபம் வந்துடுச்சு. ஏன்னா வலி வந்துடுச்சு, எப்போ குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது தெரியாது. எங்கள் அம்மா வலியில் இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் பாட்டி பாருங்கள் பக்கத்து பெட்டில் இருக்கிறவங்க கிட்ட வந்து நல்லா கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு, வேறு ஏதோ பிள்ளையை மடியில் தூக்கி வச்சு கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் எங்கள் அப்பாவுக்கு நல்ல கோபம் வந்து, என்ன அத்தை நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, மகளை பார்க்காம இப்படி வந்த இடத்துல கதை பேசிகிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு எங்கள் அப்பா வந்து திட்டுறதுக்கு தொடங்கியிருக்கிறாங்க. உடனே எங்கள் பாட்டியே சொல்லியிருக்கிறாங்க, குழந்தை பிறந்துடுச்சு, உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, அந்த பிள்ளையை தான் நான் இப்போ மடியில் வச்சுருக்கிறேன் அப்படின்னு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியலையா. ஏன்னா வந்து ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மாவை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா போயிட்டு வரதுக்குள்ளே குழந்தையே பிறந்துடுச்சு. அந்த குழந்தை தான் நான். அன்னைக்கு ராத்திரி வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்ததை எங்கள் அம்மா இப்போவும் சொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்றதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. போனதுக்கப்புறம் இப்போது மறுபடியும் ஃபார்ம் வாங்கி சைன் போட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு நிலைமை இருக்கும்போது டக்குன்னு வந்து நான் பிறந்துட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போவுமே எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அண்ணனை பற்றி தான் ரொம்ப கவலையாக இருந்திருக்கு. ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து கூடவே இருந்திருப்பான். இப்போ வந்து அவனை பிரிஞ்சு எங்கள் அம்மா தனியாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. எங்கள் அப்பா தான் குளிக்க வைக்கிறது, அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரெண்டாவது கூட்டிகிட்டு வரது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எங்கள் அம்மா வந்து பெட்டில் படுத்துருக்குறாங்க, நான் பக்கத்தில் இருக்கிறேன். எங்கள் அண்ணன் வந்து பாவமாக வந்தானா, அம்மாவை பிரிஞ்சிருக்கிற அந்த பிள்ளையோட ஒரு என்ன அம்மாக்கிட்ட எப்போ போவோம் அப்படின்னு எதிர்பார்த்து எங்கள் அண்ணன் இருக்கிறான். எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு வரவும் எங்கள் அண்ணன் பார்க்குறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப அழுகையாகவும் பாவமாகவும் இருந்தது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ரெண்டாவது குழந்தை பிறக்கும்போது பிள்ளைங்கள்லாம் இப்படி தான் கொஞ்சம் அம்மாவை வந்து பிரிஞ்சிருப்பாங்க. அந்த டைமில் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாது. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மா கொஞ்சம் சமாதானம் ஆனதாக சொல்லுவாங்க. அன்னைக்கு ராத்திரி வந்து இப்படி தான் இருந்தது அப்படின்னு எனக்கு சொன்ன கதை இது. இந்த மாதிரி நீங்கள் பிறந்த அன்னைக்கு நடந்த ஏதாவது வித்தியாசமான சம்பவங்கள் சொல்லியிருப்பாங்க. உங்கள் டெலிவரிக்கே வித்தியாசமான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கும். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு டெலிவரியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி வீடியோ எடுக்கிற அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பர்த்டே. அன்றைக்கி மட்டன் வாங்கியிருந்தோம். வரும்போதே கடைக்கு போயிட்டு வரும்போதே காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே மட்டன் குழம்பு மதியம் சாப்பாடு முடிஞ்சுது. இந்த மாடு பாருங்கள் பக்கத்தில் வந்து இங்கே தீ மூட்டி வச்சுருக்கிறாங்க, குப்பையெல்லாம் சேர்த்து போட்டு. ஆனால் அந்த மாடு அவ்வளோ இடம் இருந்ததுக்கப்புறம் அந்த நெருப்பு பக்கத்தில் தான் போய் நிற்கிது. இவ்வளோ நாள் நல்ல குளிரில் இருந்தோம். இப்போ வந்து வெயில் 2 நாளாக ரொம்ப வெயில் வந்து தெரியுது. உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து நல்லாவே வெயில் அடிக்கும் திருச்சியில். அதுலேயும் வீட்டுக்குள்ளெல்லாம் அனல் மாதிரி தான் இருக்கும். கிச்சன்லலாம் நிற்கவே முடியாது. அப்படியே தண்ணியில் ஊற்றி குளிச்ச மாதிரி தான் இருக்கும். காலையிலே கொஞ்சம் சமையல்லாம் முடித்தோம் அப்படின்னா தான் மதியம் வந்து கிச்சன் பக்கம் எட்டி பார்க்காம இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.